வணக்கம். நான் உங்கள் கின்னஸ் ரவி. இன்று சுகர், சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய், அதனால் வரக்கூடிய பாதம் முதல் முழங்கால் வரை இன்சுலின் அடிக்கடி டெய்லியும் ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு வேளை போட இரத்த ஓட்டம் தடைப்பட்டு பாதம் முதல் முழங்கால் வரை வெட்டையாய்விட்டது என்று கூறுவார்கள். பார்ப்பதற்கு பாதத்திலிருந்து முழங்கால் வரை கருப்பு கருப்பாகவும், சில பேர்த்துக்கு ஏகமாகவே கருப்பு டார்க் ப்ரௌன் கலந்த கருப்பாக இருக்கும். அவங்களுக்கு நாம் ஏதாச்சும் ஒன்று கால் பாதத்தை கீழே வச்சோமா வைக்கலையா அப்படிங்கிற உணர்வே இருக்காது. செருப்பு போட்டிருப்பாங்க, செருப்பில் நம்ம கண்டு உளுந்தது இல்லைதுன்னு கூட அவங்களால உணர முடியாது. இதெல்லாம் சுகர் அதிகமாகும் பட்சத்தில் இன்சுலின் அடிக்கடி போடுறதுனால இரத்த ஓட்டம் தடைப்பட்டு பாதம் முதல் முழங்கால் வரை கருப்பு கருப்பாக இருக்கும். இரத்த ஓட்டம் சுத்தமாக இருக்காது. இதற்கு மிக எளிமையான தீர்வு என்னவென்றால், வேப்ப மரத்தின் பட்டை ஒரு உள்ளங்கை அகலம் கூட வேண்டாம், ஒரு 4 விரல் அளவுக்கு, அதில் 3 ஸ்பூன் வரக்குத்துமல்லி. வரக்குத்துமல்லியோட வேலை என்னன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணும். வேப்பம்பட்டை ரத்தத்தில் இருக்கிற நஞ்சுவை சுத்தமாக எடுத்துடும். அப்போ அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறத முற்றிலும் குணமாகக்கூடிய சக்தி வேப்ப மரத்தின் பட்டைக்கும் கொத்துமல்லி விதை தனியாக்கும் இருக்கிறது. ஆகவே சுகர்னால் இன்சுலின் போட கால் பாதத்திலிருந்து முழங்கால் வரை மரத்து போதல், உணர்வில்லாமல் தடுத்தல், இரத்த ஓட்டம் சுத்தமாக இல்லாமல் கருப்பு கருப்பாகவோ ஏகமாகவே கால் கட்டங்கிறேன்னு ஆயிடும். அப்போ அந்த உணர்வு சுத்தமாக இருக்காது. கிள்ளுனாலும் அவங்களுக்கு உணர்வு இருக்காது. இதை குணப்படுத்தக்கூடிய சக்தி வேப்ப மரத்தின் பட்டைக்கு இருக்கிறது. முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தால் வேப்ப மரம் இருக்குன்னா பட்டை குஞ்சி துண்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 விரல் அளவுக்கு. ஐயா எங்கள் பக்கமெல்லாம் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நாட்டு மருந்து கடையில் வேப்பம் பட்டை பொடின்னு கிடைக்கும். இந்த வேப்ப மரத்தின் பட்டை பொடி 1 ஸ்பூன், தனியா கொத்துமல்லி விதை 3 ஸ்பூன், இல்லாட்டி ஒரு 4 விரல் அளவுக்கு போடுங்க. கொஞ்சம் அள்ளியே போடலாம், ஏன்னா மல்லி எடை கிடையாது. வேப்ப மரத்தின் பட்டை பொடி 1 ஸ்பூன், கொத்துமல்லி விதை தனியா 1 கை, 2 டம்ளர் தண்ணீரில் கலக்கணும். அரை டம்ளராக கொதிக்க வைக்கணும். வடிகட்டி காலை, மதியம், இரவு தொடர்ந்து 3 வேளை சாப்பாட்டுக்கு முன்பு குடித்து வர வேண்டும். 48 நாட்களுக்கு. ஐயா நான் மதியானம் வேலைக்கு போடுவேன், இல்லை தொழில் நிமித்தமாக நான் வெளியே போயிடுவேன், முடியாது. காலை இரவு வேணாலும் என்னால் குடிக்க முடியும்னா காலத்தின் சூழ்நிலை. ஆகவே அந்த மாதிரி இருக்கிறவங்க காலை சாப்பாட்டுக்கு முன்பு, இரவு சாப்பாட்டுக்கு முன்பு வேப்ப மரத்தின் பட்டை பொடி 1 ஸ்பூன், தனியா கொத்துமல்லி விதை 1 கை அளவு 2 டம்ளர் தண்ணீரில் கலந்து அரை டம்ளராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை, மதியம், இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடித்து வாருங்கள். காலை இரவு தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து வந்தால் சுகர்னால் வரக்கூடியது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால் பாதம் முதல் முழங்கால் வரை இரத்த ஓட்டம் தடைப்பட்டு உணர்ச்சி இல்லாமல் தடுத்தல், கட்டங்கரையன் என்று ஆயில்லை. அத்தனையும் புண்ணும் கூட ஆனாலும் நம்மளுக்கு புண்ணில்
அது என்ன ஆயிருக்குது, நீர் பிடிக்குது பிடிக்குது எந்த உணர்வுமே இல்லாமல் இருக்காது. முற்றிலும் உங்களுக்கு குணமாகும். ஆகவே இதை நீங்கள் போய் கால் எடுக்கணும் கை எடுக்கணுங்கிறது எந்த அவசியமே கிடையாது. வேப்ப மரத்தின் பட்டைப்பொடி 1 ஸ்பூன், தனியா கொத்தமல்லி விதை 1 கை அகலம், 2 டம்ளர் தண்ணீரில் கலந்து அரை டம்ளராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை, மதியம், இரவு சாப்பாட்டுக்கும் முன்பு 3 வேளை இல்லை தினசரி 2 வேளை காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து வந்தால் சுகர்னால் வரக்கூடிய பாதம் முதல் முழங்கால் வரை உணர்வு இல்லாமல் கருப்பு கருப்பாக புள்ளி இருக்கும். செருப்பு போட்டமா போடலியாங்கிற உணர்வு இருக்கும். இத்தனையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி வேப்ப மரத்தின் பட்டைக்கும் பட்டைப்பொடி வரக்கொத்தமல்லி 2ம் கலந்து 2 டம்ளர் தண்ணீரில் கலந்து அரை டம்ளராக கொதிக்க வைத்து வடிகட்டி தண்ணீரை குடித்து வந்தால் சுகர்னால் வரக்கூடிய பாத உணர்வு இல்லாமல் மரத்து போகுதல், கட்டை மாறி ஆகுதல் முற்றிலும் குணமாகி உங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராகி எந்த புண்களையும் ஆற்றக்கூடிய ஆற்றல் மிக எளிமையான தமிழ் பாரம்பரிய ராஜ வைத்தியத்தில் இருக்கிறது. ஆகவே சர்க்கரை நோயாளிகளோ பாதிக்கப்பட்டவர்கள் மனம் தளராமல் இந்த மாதிரி நாம் கூறிய வீட்டு வைத்திய முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மீண்டும் அடைய இறைவன் பாதம் வணங்குகின்றோம். நாம் கின்னஸ் ரவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 140 வீடியோ போட்டுக்கிறோம். நீங்களும் தினசரி வீடியோ பார்த்துட்டு என்னுடைய ஃபோனில் பேசுகிறீங்க. தயவு செய்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பேன். ஆகவே உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் நோய் சம்பந்தப்பட்டது வாட்ஸ்அப்பில் இதே நம்பர், என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும், 9894923807. மீண்டும் புரிகிறோம், 9894923807. அந்த நம்பரில் உங்களுக்கு எந்த நோயை பற்றி சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்யுங்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நான் ஓய்வு நேரத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விரைவில் பதில் கூறி உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்வேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் நமது கின்னஸ் ரவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து அனைவரையும் பார்க்க வைத்து எந்த நோயிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியமாக உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க இறைவன் பாதம் வணங்குகின்றேன். நான் உங்கள் கின்னஸ் ரவி.